அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் நம்மளுடைய என்கேவி அகாடமி சார்பாக சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நமக்கு சுதந்திரம் கிடைச்சி 80வது ஆண்டை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதில் இது சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு இருந்த ஒரு கிரகநிலை. நிறைய பேர் ஜோசியர்கள் இதை வச்சு கூட நம்மளுடைய நாட்டுடைய ப்ரெடிக்ஷனை சொல்லுவாங்க. இப்போ இந்த நாள் ஆகஸ்ட் 15 அப்படின்னு நம்ம அஃபிஷியலாக நம்ம சொல்கிறோம். இந்த நாள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்தோம்னா, கடைசி வைஸ்ராயாக இருந்தக்கூடிய லார்ட் மவுண்ட் பேட்டன் அவர் இந்த ஆகஸ்ட் 15 தான் சுதந்திரம் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் அன்னைக்கு இருந்த ஜோதிட வல்லுநர்கள், பல்வேறு மாநிலங்களில் இருந்த ஜோதிட வல்லுநர்கள் இந்த நாள் வேண்டாம், இன்னொரு நாள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் லார்ட் மவுண்ட் பேட்டன் என்ன பண்றாருன்னா, இந்த நாள் தான் எனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் அதில் தீர்மானமா இருக்காரு. அதுக்கு என்னன்னா, ஜப்பான் அது சரணடைந்த நாள் அப்படின்ற ஒரு நாளை அவர் எடுத்து இந்த நாள் தான் அப்படின்றார். அப்போ அஃபிஷியலா அது ஆகஸ்ட் 15 அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை கொஞ்சம் மாற்றி வடிவமைக்கிறாங்க. 14 ஆகஸ்ட் 14 நள்ளிரவா இருந்து, அதாவது அதனால 12 மணிங்கிறது 00 வந்துடும் இல்லையா, 12 மணி தொடக்கமா வரும், அடுத்த நாளுடைய தொடக்கமா வரும் 15. ஆனால் அஃபிஷியலா கேலண்டர்ல அது ஆகஸ்ட் 15 தான். ஆனால் 14th மிட்நைட் 12 மணி நமக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த நாளில் வருது. ஸோ அன்னைக்கு இருந்த கிரகநிலை இது ரிஷப லக்னம், 2ல் செவ்வாய், சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் இதெல்லாம் 3ஆம் இடத்துல இருக்கும், 7ல் கேது, துலாத்துல குரு. இந்த மாதிரியான ஒரு கிரகநிலையில நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. இப்போ இதை பத்தி நிறைய ஜோசியர்கள் இந்த நாளை பத்தி சொல்லியிருக்காங்க. நம்ம குருநாதர் நெல்லை வசந்தன் ஐயாவும். இப்போ இங்க ஜப்பான் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கிறோம். உலகியல் ஜோதிடத்துல ஜப்பான் கும்பத்தை குறிக்கும். அவங்க உழைப்புக்கு பேர் போனவங்க இல்லையா. அப்போ நம்ம நாடும் இந்த இடத்துல வந்துடும், மகரத்துல வரும் இந்தியா. இங்க பதவி ஏற்கிறாரு ஜவஹர்லால் நேரு. அவர் விதியை நோக்கிய பயணம் அப்படின்னு ஒரு தலைப்புல அவர் பேசுறாரு. ட்ரஸ்ட் வித் டெஸ்டினி அப்படிங்கிற தலைப்புல அவர் பேசுறாரு. அது ரொம்ப பெருசா பேசப்பட்ட ஒரு தலைப்பு. விடியலை நோக்கிய பயணம் அப்படின்னு இப்ப நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்திருப்போம். அது அங்கிருந்து வந்த வார்த்தை தான். இப்போ நம்ம பாரதியார் சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னே பாடிட்டார். அவர் ஒரு தொலைநோக்கி சிந்தனையாளர் பாரதியார். அவர் நம்ம ஒரு கருவி வச்சு நம்ம பேசுவோம் அப்படின்னா, செல்போன் கண்டுபிடிக்காத காலத்திலேயே அவர் ஒரு கருவியை வச்சு நம்ம, அதனால இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசியாக நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளுடைய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஒரு வார்த்தை எழுதியிருப்பார். சொல்வார், தேசியமும் என்னுடைய ஆன்மீகமும் 2 கல்லும்பர். இது மாதிரி நம்ம தேசப்பற்றுங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கணும், தேசப்பற்று அப்படிங்கிறது. அப்போ இந்த நாள்ல நிறைய ஜோதிட விஷயங்களும் இதுல அடங்கி இருக்குங்கிறது. அன்னைக்கு நிறைய ஜோதிடர்கள் எல்லாம் சேர்ந்து அபிஷியலா அது ஆகஸ்ட் 15 இருக்கணும். அப்போ ஒரு ஹோரையை தேர்ந்தெடுத்து இது இந்த நேரமா இருக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு அவங்க குறிச்சு கொடுத்து இது வந்த ஒரு நாள் தான். இப்போ இது நீங்க இப்ப உலகியல் ஜோதிடமும் படிக்கிறீங்க, நம்மளுடைய என்கேவி சிஸ்டம் படிக்கிறீங்க. இப்ப கோச்சாரத்துல குரு கடகத்துல இருக்காரு, சனி மீனத்துல இருக்காரு. நம்ம பாடம் இப்படிதான் சொல்லிக் கொடுப்போம். இங்க பாருங்க, இந்த இடத்துல இணைஞ்சிருக்கிற கிரகம் காலபுருஷன். இந்த லக்னத்துக்கு இது 3ஆம் இடம், இது முயற்சி ஸ்தானம். இதுல விவசாயத்தை பத்தி சொல்லுது. இது முயற்சி ஸ்தானம். நம்ம தன்னுடைய முயற்சியால முன்னுக்கு வந்த நாடு நம்ம நாடும். அது மாதிரி இன்னைக்கு யாருக்கும் விட்ட நாடு கிடையாது. இந்த இடத்துல இப்ப கோச்சார குரு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்திருக்கிற நேரத்துல இப்ப நாசா இது நிலா இல்லையா, சந்திரன் தானே, சந்திரனோட வீடு தானே. நிலால இவங்க ஒரு தளம் அமைச்சு ஒரு ஆராய்ச்சியை பண்றதுக்கு அழைப்பு விடுகிறாங்க. கைகோர்த்து இந்தியாவுடைய இஸ்ரேலை கூப்பிடுறாங்க, நீங்க வாங்க நம்ம 2 பேரும் கைகோர்த்து நம்ம செய்வோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம சலைச்சவர்கள் கிடையாது. ஏன்னா இந்த கிரக அமைப்பு இங்க இருக்கு. இந்த என்னென்ன கிரக அமைப்புன்னு உங்களுக்கு அடுத்த பாடத்துல வரும். இந்த அமைப்பெல்லாம் இருந்தா நம்மளும் இந்த தொழில்நுட்பத்துல வல்லுநர்களாக இருப்போம், உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைப்போம். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க என்கேவி சிஸ்டத்திலையும் படிப்பீங்க.
ஒவ்வொரு விஷயமும் இந்த கிரகம் காரணத்தோட தான் வரும். ஐயா வந்து நம்ம பாடத்துல நேற்று கூட உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ இந்தியா அல்லது ஜப்பான் இதெல்லாம் வந்து சனி பகவானுடைய நாடு, உழைப்புக்கு பேர் போன நாடு, உழைப்புக்கு உண்டான நாடு, விவசாயத்துக்கு உண்டான நாடு, தொழில்நுட்பத்துல இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் சவாலா நிக்கிற நாடு. அப்படி ஒரு நாடுல இப்போ நம்ம கல்யாணம் பண்ணா 80வது வயது அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பெரிய விழாலாம் பண்ணுவாங்க 2 பேர் தம்பதியருக்கு. அது மாதிரி இது ஒரு விழாவை கொண்டாடக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாம் இன்னைக்கு 80வது ஒரு சுதந்திரத்தை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த தலைமுறையில் இன்னும் நிறைய பெரிய விஷயங்கள் தான் பார்ப்பாங்க. அவர்களுக்காக நம்மளும் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த தியாகத்தையும் மற்ற விஷயத்தையும் பாராட்டி இன்னைக்கு வகுப்பு ஆரம்பிப்போம்.